அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய பொன்விலங்கு நாவலின் 24வது அத்தியாயத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். தன்னை பொருட்படுத்த வேண்டும் என்றும் தனக்காக ஏங்கி தவிக்க வேண்டும் என்றும் பிறரிடம் எதிர்பார்ப்பதில் பெண்களுக்கு இணையே இல்லை. படகை திருப்பி கொண்டு போய் சத்தியமூர்த்திக்கு அருகே நின்று அவனை அழைத்தபோது அவன் பார்க்காமல் இருந்துவிட்டதைக் கண்ட பாரதி அதை தன்னுடைய தோல்வியாக பாவிக்க தொடங்கினாள். ஆனாலும் அவளுக்கு அழுகையாக வந்தது. படகில் இருட்டுகிறவரை சுற்ற நினைத்திருந்தவள் பாதியிலேயே கரையேறி, எனக்கு தலைவலி, வீட்டுக்கு போறேன் என்று தோழிகளிடம் சொல்லி தப்பிக்கொண்டாள். சத்தியமூர்த்தி தான் ஆர்வத்தோடு அழைத்த குரலுக்கு பதிலே சொல்லாமல் இருந்ததை எண்ணி எண்ணி வேதனைப்பட்டாள் பாரதி. வீட்டுக்குள் திரும்பியிருந்தாலும் அங்கு அவளுக்கு ஒரு வேலையும் ஓடவில்லை. 4-5 மாணவர்கள் புடைசூழ்ந்து அமர்ந்து உற்சாகமாக உரையாடி கொண்டிருந்த வேளையில் அவள் குறுக்கிட்டு அழைத்ததை விரும்பாதனால்தான் சத்தியமூர்த்தி கவனிக்காதவனை போல் இருந்துவிட்டான். மாணவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிய பின் உணவு விடுதிக்கு போய் இரவு சாப்பாட்டை முடித்து கொண்டு அறைக்கு திரும்பிய பின் அவனும் இதை பற்றி தான் சிந்திக்க தொடங்கியிருந்தான். பாரதியிடம் வேண்டுமென்றே தான் பாராமுகமாக இருந்ததாகத்தான் அவனும் உணர்ந்திருந்தான். அந்த வேளையில் அப்படி பாராமுகமாக இருக்க வேண்டுமென்ற பிடிவாத உணர்ச்சி தனக்கு எதற்காக ஏற்பட்டதென்று நினைத்த போதும் அதன் காரணம் இப்போது அவனுக்கு புரியாததாக தான் இருந்தது. ஏதோ அந்த வேளையில் அப்படித்தான் செய்துவிட வேண்டும் என்று தோன்றியது. உறக்கம் வராத காரணத்தினால் அறைக்கு வெளிப்புறம் மாடி வராந்தாவில் உட்கார்ந்து சிந்தித்து கொண்டிருந்த சத்தியமூர்த்தி பேச்சு துணைக்கு தாவரையியல் விரிவுரையாளர் சுந்தரேசனும் ஊரே இல்லை. பின்பக்கத்தில் செண்பக மரத்து கிளைகளும் இலைகளும் காற்றோடு பேசிக்கொண்டிருந்தன. முன்பக்கம் பாதரசம் வழிந்து நிறைந்து பறந்தாற்போல் ஏரியும் வெண்ணீல மின் விளக்குகளும், அப்பால் இருளோடு இருளாக இனந்தெரியாமல் கலந்து போய்விட்ட மரக்கூட்டங்களும் மலைகளும் லேக் அவென்யூவும் அமைதியாக தெரிந்தன. நீண்டு பறந்த சோக இருளில் அங்கெங்கே மின்னி மறையும் சின்னஞ்சிறு மகிழ்ச்சி மின்னல்களைப் போல் எங்கோ சில பகுதிகளிலிருந்து வானொலி இசைக்காற்றில் முறிந்து முறிந்து வந்து ஒலித்து கொண்டிருந்தது. சாயங்காலம் ஏரிக்கரையில் பாரதியிடம் அப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டாம் என்றுதான் இப்போது அவன் நினைத்தான். பதில் அவளுடைய மனதை அதிகமாக புண்படுத்தி இருக்க முடியும் என்பது அவனுக்கு புரிந்தது. ஆனாலும் அவன் பாரதியிடம் அளவாகவும் கண்டிப்பாகவும் பழக வேண்டுமென்றே தன் மனதிற்கு அடிக்கடி எச்சரித்து கொண்டிருந்தான். அந்த கல்லூரியின் சூழ்நிலையும் வம்பு பேசும் மனப்பான்மையும் கோல் சொல்லும் குணம் உள்ளவர்கள் அங்கு நிறைந்திருப்பது தெரிந்து அவன் எச்சரிக்கையாக இருக்க விரும்பினான். கல்லூரி வகுப்பு நேரங்களிலும் வெளியேயும் பாரதி அடிக்கடி தன்னை சந்திக்க விரும்புவதை தவிர்த்து தான் அவளிடமிருந்து விலகி நிற்க வேண்டுமென்று தோன்றியது அவனுக்கு. ஆர்வத்தோடு ஓடி வந்து அவள் தன் எதிரே நின்று சிரித்து பேசுவதையும் பாராட்டுவதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான் அவன். அந்த நினைப்பை செயலாக்க தொடங்கும் போது மாலையில் நிகழ்ந்தது போல் பாரதியின் கோபத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டியிருக்கும் என்பது அவனுக்கு தெரியாமல் இல்லை. உலகில் எல்லா விதமாகவும் கூட்டி கழித்து பார்த்தால் 2 வகையான அன்பு உண்டு. யார் மேல் அன்பு செய்ய விரும்புகிறோமே அவரையே ஆள விரும்புகிற அன்பு ஒன்று. யார் மேல் அன்பு செய்ய விரும்புகிறோமோ அவருக்கே ஆட்படுகிற அன்பு ஒன்று. பாரதியும் என் மேல் அன்பு செலுத்துகிறாள், மோகினியும் என் மேல் அன்பு செலுத்துகிறாள். ஆனால் நானோ நுணுக்கமாக சிந்தித்து பார்க்கும்போது இந்த இருவருடைய அன்பிலும் வேறுபாடு இருக்கிறது. பாரதியின் அன்பு என்னை ஆள விரும்புகிற அன்பு, மோகினியின் அன்போ என்னை ஆட்படுகிற அன்பு. ஆட்படுகிற அன்புக்கு இணையான உறவு உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற போது புஷ்ப மரத்தடியில் வீற்றிருக்கும் தெய்வத்துக்கு அர்ப்பணமாகும் பூவை போல் நான் தானாகவே உங்களுக்கு சமர்ப்பணமானவள் என்றும் உங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட வாத்தியம் வாசிக்க நீங்கள் இல்லாமல் தூசி படிந்து போய் மூலையில் கிடக்கிறது என்றும் தன்னுடைய கடிதத்தில் மோகினி எழுதியிருந்த உணர்ச்சிகரமான வாக்கியங்கள் அவனுக்கு ஞாபகம் வந்தன. சத்தியமூர்த்தி மல்லிகை பந்தலில் மோகினியை பற்றி எண்ணி மனம் தவித்து கொண்டிருந்த தினத்திற்கு மறுதினம் காலையில் கண்ணாயிரமும் அம்மாவும் உடன் வர காரில் மதுரையிலிருந்து நாட்டரசன் கோட்டைக்கு பக்கத்தில் பெரிய தனவணிகர்கள் நிறைந்த சிறிய ஊர் ஒன்றில் கல்யாணத்திற்கு சதிர் கச்சேரி செய்ய போய்க் கொண்டிருந்தாள் மோகினி. மாலையில் வரவேற்பின் போதுதான் சதிர் கச்சேரிக்கு ஏற்பாடாயிருந்தது. ஆனாலும் காலையிலேயே புறப்பட்டு போய்விட வேண்டுமென்று
அவசரப்படுத்தி கண்ணாயிரம் அவர்களை காரில் அழைத்து கொண்டு புறப்பட்டிருந்தார். கண்ணாயிரமே பெரிய புள்ளியை வீடு தேடி அழைத்து வந்து முன்மணம் கொடுக்க செய்து ஏற்பாடு பண்ணின காரியமாயிற்றே. அதனால் அவரும் உடன் வந்தால்தான் கௌரவமாயிருக்கும் என்று அம்மா அவரையும் வற்புறுத்தி அழைத்து கொண்டு வருகிறாள் என்பது மோகினிக்கு புரிந்தது. இம்மாதிரி பெரிய இடங்களில் நடைபெறும் எந்த வைபவமானாலும் அதில் தானும் போய் தலையை காண்பித்து விட்டு வர வேண்டுமென்ற நப்பாசை அல்லது அற்பத்தனம் கண்ணாயிரத்துக்கு உண்டு என்பதை மோகினி அறிவாள். படிப்படியாக இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டிருந்த காரணத்தால் மோகினிக்கு கண்ணாயிரத்தை பற்றி நினைப்பதற்கே அருவருப்பாய் இருந்தது. ஆனால் அவளுடைய அம்மாவுக்கோ எல்லா காரியங்களுக்கும் கண்ணாயிரம் தேவைப்பட்டார். எல்லா இடங்களும் கண்ணாயிரம் உடன் வந்தால்தான் தனக்கு கௌரவம் என்று தப்பாக எண்ணிக்கொண்டிருந்தாள் அம்மா. இந்த நிலைமையை எண்ணி அம்மாவின் மேல் கோபப்படுவதா பரிதாபப்படுவதா என்று தெரியவில்லை மோகினிக்கு. அன்று காரில் நாட்டரசன் கோட்டைக்கு போகும்போது கண்ணாயிரத்தின் மேல் தாங்க முடியாத அருவருப்போடுதான் பிரயாணம் செய்து கொண்டிருந்தாள் அவள். காரில் அம்மாவும் கண்ணாயிரமும் சலசலவென்று ஓயாமல் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த கல்யாணத்துக்கு எந்தெந்த பெரிய மனிதர்கள் எல்லாம் வருவார்கள், எவ்வளவு தடபுடலாக ஏற்பாடு செய்திருப்பார்கள் என்பதை பற்றி அவர்கள் பேச்சு வளர்ந்து கொண்டிருந்தது. மோகினி ஒன்றும் பேச பிடிக்காமல் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது எதுவோ அதை கேட்கவும் பிடிக்காமல் மிகவும் பொறுமையோடு இருந்தாள். கோடை வெயில் மண்டையை பிளக்கும் உச்சி நேரத்துக்கு அந்த ஊரை அடைந்தது கார். மனிதர்கள் அதிகம் பழகாமல் பூட்டி கிடக்கும் பெரிய பெரிய வீடுகளோடும் அகன்ற புழுதிமயமான சாலைகளோடும் தோன்றிய அந்த ஊர் அந்த ஒரே ஒரு கல்யாணத்துக்காக வந்திருந்த கார்களுடனும் மனிதர்களுடனும் அவர்களால் உண்டாக்கிய செயற்கை கலகலப்புடனும் விளங்கிக் கொண்டிருந்தது. தெருவில் நுழைந்த கார் கல்யாண வீட்டு வாசலில் பந்தலுக்கு முன்னால் போய் நிற்பதற்கு முன் டான்ஸ்காரங்க வந்தாச்சு என்று ஒரு வகை பரபரப்பான பேச்சும் பரபரப்பான கூட்டமும் சேர்ந்திருந்தது. அந்த சிறிய ஊரில் அன்றைக்கு பகலில் மிகப்பெரிய உணர்ச்சி ஊட்டும் செய்தி டான்ஸ்காரங்கள்லாம் வந்தாச்சாமே என்பதாகத்தான் இருந்தது. காரையும் தன்னையும் மேலுங்கீழுமாக விரைத்து விரைத்து பார்க்கும் கூட்டத்துக்கு நடுவே கூசியபடி தலையை குனிந்து கொண்டே காருக்குள் உட்கார்ந்திருந்தாள் மோகினி. அந்த நிலையில் அந்த சிறிய ஊரின் ரசிக பெருமக்களுக்கு நடுவே அவள் ஒரு அபூர்வமாக இருந்தாள். கண்ணாயிரம் கீழே இறங்கி போய் கல்யாண வீட்டுக்காரரிடம் தாங்கள் தங்குவதற்காக ஏற்பாடு செய்திருந்த வீட்டின் சாவியை வாங்கி கொண்டு வந்தான். தெருக்கோடியில் அரண்மனை போல் பெரிதாயிருந்த ஒரு பழைய வீட்டின் மாடியில் 2 விசாலமான அறைகளை அவர்கள் தங்கிக் கொள்வதற்காக ஒழித்து விட்டிருந்தார்கள். மோகி, இந்த கல்யாணத்தில் நீ டான்ஸ் ஆட போறேங்கிறத எதிர்பார்த்து இந்த ஊரே பரபரத்துவே காத்துட்ருக்கான் என்று அரைக்கதவை திறந்து கொண்டே வியந்தார்போல் கூறத் தொடங்கினார் கண்ணாயிரம். மோகினிக்கு இதற்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் சலித்தார்போல் உச்சி கொட்டினாள். இல்லையா பின்ன, ராத்திரி டான்ஸ் முடிஞ்சதும் மறந்திடாம என் செல்ல கண்ணுக்கு திஷ்டி கழிக்கணும் என்று முத்தழகம்மாளும் ஒத்து பாடினாள். மோகினியோ ஒன்றிலும் மனமொட்டாமல் சலித்து போயிருந்தாள். கல்யாண வீடுகளில் ஏற்பாடு செய்யப்படும் மாலை நேரத்து கலை நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் முறையை கழிப்பதற்காகவே இருக்கும். எதிரே உட்கார்ந்திருப்பவர்கள் பகல் சாப்பாட்டில் பாயாசம் நன்றாயில்லாமல் போய்விட்டதை பற்றியும் மாலை சிற்றுண்டியின் போது காப்பியில் வெந்நீரை கலந்து விட்டதை பற்றியும் வம்பு பேசிக் கொண்டிருப்பார்கள். பேசாமல் வந்து உட்கார்கிறவர்களும் பாதியிலே கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு நாசுக்காக எழுந்து போய் விடுவார்கள். கொழு வைத்த பொம்மைகளைப் போல் கல்யாண பெண்ணும் பிள்ளையும் மட்டுமே வரவேற்பு மேடையில் கடைசி வரை இருப்பார்கள். மற்றவர்கள் எல்லோரும் வருவதும் போவதும் உட்கார்வதும் பேசுவதுமாக ஏதோ ஒரு பரபரப்பில் எதிரே தங்களுக்காகவே தங்களை சபையாக கொண்டே நடத்தப்படும் நாட்டிய கச்சேரியை கூட கவனிக்காத பரபரப்பில் ஈடுபட்டிருப்பார்கள். இன்னும் சிலர் நாற்காலியில் முன்புறம் மேடையை பார்த்து அமர்ந்து கொண்டு சிறிது நேரமானதும் பின்புறத்து வரிசையில் இருப்பவர்களோடு திரும்பி பேசத் தொடங்கி விடுவார்கள். குழந்தைகளின் அழுகுரல்கள், சிறுவர்கள் பந்தலில் கட்டியிருக்கும் வாழை மரத்து பட்டையை பிடித்து தரையில் அடித்தால் யானை வெடி வெடிக்கிற ஓசை வருகிறதா இல்லையா என்று பரிசோதிக்கும் ஓசைகளும், எல சும்மா இருக்கியா, முதுகு தேலை உரிக்கட்டுமா என்று பெரியவர்கள் சிறியவர்களை அதட்டுகிற குரலுமாக
சுற்றுப்புறமெல்லாம் ஊரே சந்தோஷ போர்க்களத்தை போல் இருக்கும். இந்த போர்க்களத்தினிடையே பணம் வாங்கி ஆட ஒப்புக்கொண்டு விட்ட காரணத்தினால் ஆடுகிறவள் எதையுமே அவமானமாக கருதாமல் தலைவிதியே என்று சதிராடி முடிக்க வேண்டும். கல்யாண வீட்டுக்காரரோ பின்னால் அங்கங்கே கல்யாணத்தை பற்றி விசாரித்து பேசிக்கொள்கிறவர்கள் எல்லோரும் இன்னார் வீட்டு கல்யாணத்திலே இன்னாருடைய சதிர் கச்சேரி நடந்ததாமில்ல என்று பேசிக்கொள்ள வேண்டும் என்ற பொய் கௌரவத்திற்காக மட்டுமே இத்தனை தாராளமாகவும் தடபுடலாகவும் ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருப்பார். எல்லாமே ஒரு நாடகமாக இருக்கும். 3-3.5 மணி நேரம் வேர்க்க விறுவிறுக்க கால் கடுத்து போய் ஆடிய பின் கடைசியில் வெற்றிலை பாக்கு, தேங்காய் பழம், சந்தனம், புதுப்புடவை, பணம் வைத்து மிகவும் கௌரவமாக மரியாதை செய்தனுப்புவதுடன் இந்த கலை நாடகம் முடிவது வழக்கம். அம்மாவின் பாகாசுர பணத்தாசை அடிக்கடி நிறைவேற்றுவதற்காக மோகினியும் இந்த நாடகத்தை அவ்வப்போது அங்கங்கே ஆடியாக வேண்டி இருக்கிறது. அம்மாவின் பணத்தாசையை தூண்டி விடுவது போல் கண்ணாயிரமும் யாரையாவது அழைத்து கொண்டு வந்து கல்யாண சதிர் கச்சேரிக்கு சிபாரிசு செய்த வண்ணமாக இருந்தார். நல்ல வேளையாக இது சின்ன ஊராய் இருப்பதனால் எல்லோருமே பாராமுகமாக இருந்து விட்டார்கள். சிலராவது பதிவாக உட்கார்ந்து நாட்டியத்தை பார்ப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மீதமிருந்தது அவளிடம். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி சின்ன ஊர்களில் இன்னொரு தொல்லை. இதையாடு அதையாடு என்று உட்கார்ந்த இடத்திலிருந்தே கூக்குரல் போடுவார்கள் அல்லது சீட்டு எழுதி அனுப்புவார்கள். எப்படி பார்த்தாலும் அமைதியும் பக்குவமில்லாத ரசிகர்களுக்கு முன் ஆடுவதில் சலிப்பான அனுபவங்களை மீதமிருக்க முடியும் என்று தோன்றியது. ஆகவே எப்படியாவது அந்த ஒரு நாள் கூத்தை ஆடி முடித்து கொண்டு ஊர் திரும்பினால் போதுமென்று நாழிகையை எண்ணிக்கொண்டிருந்தாள் மோகினி. ஒரு விதமாக பொழுது சாய்ந்து மாலையும் வந்தது. விதவிதமாக தைத்து கொண்டு வந்திருந்த நாட்டிய உடைகளையெல்லாம் பெட்டியை திறந்து எடுத்து கடைவிரித்தாள் அம்மா. மோகினி நீராடிவிட்டு வந்து அலங்காரம் செய்து கொள்ள தொடங்கினாள். வேர்வை அடங்க வேண்டும் என்பதற்காகவும் ஆடத் தொடங்கும் முன் உடம்பில் ஒரு தூய்மையான உணர்ச்சி நிலவ வேண்டும் என்பதற்காகவும் நாட்டியத்திற்கு முன் நீராடி விடுவது அவள் வழக்கம். இன்ன நாட்டியங்களை ஆட வேண்டும் என்று கண்ணாயிரமும் அம்மாவுமாக ஒரு பட்டியல் தயாரித்து மோகினியிடம் சொல்லியிருந்தார்கள். அதை தவிர முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற முக்கியமான பெரிய மனிதர்கள் ஏதாவது விரும்பி கேட்டால் அதையும் மறக்காமல் ஆட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இது மாதிரி கல்யாண வீட்டு நிகழ்ச்சிகளில் ரசிக்கிறவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கவனித்தாலும் கவனிக்காமலே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தாலும் கொடுத்த பணத்துக்கு குறைவில்லாமல் 3-3.5 மணி நேரம் ஆட வேண்டும் என்பதில் அக்கறை இருப்பார்கள் என்பது மோகினிக்கு தெரியும். மாலை 5:30 மணியிலிருந்து ஏறக்குறைய இரவு 9 மணி வரை அன்று அவள் ஆடினாள். 100-150 பேர்கள் பந்தலில் அங்குமிங்குமாக உட்கார்ந்திருந்தார்கள். மற்றவர்கள் வருவதும் போவதுமாக இருந்தனர். கூட்டம் எப்படி இருந்தாலும் கலை தெய்வத்தை மதித்து சிரத்தையாகவே ஆடினாள் அவள். வர்ணம், பதம், தில்லானா எல்லாம் வகைக்கு ஒன்றாக ஆடினாள். அருணாச்சல கவியின் ராமநாடக கீர்த்தனையில் ஒன்றையும், கோபாலகிருஷ்ண பாரதியாரின் நந்தன சரித்திர கீர்த்தனையில் ஒன்றையும் ஆடியபோது அவள் தன்னை மறந்த இளைப்புடன் நிகழ்ச்சி முடிந்தது. கல்யாண வீட்டு கதிர் கச்சேரி என்னும் ஆடம்பர நாடகத்தின் முடிவான கடைசி பகுதியும் வந்தது. கல்யாண வீட்டுக்காரரும் இன்னும் 4-5 பெரிய புள்ளிகளும் ரத்தின கம்பளம் விரித்த கூடத்தில் வெற்றிலை பாக்கு, தேங்காய் பழம், புதுப்புடவை, சந்தனக்கில்லம் எல்லாம் தயாராக வைத்து சதிர் கச்சேரி ஆடியவளுக்கு படம் கொடுப்பதற்காக காத்திருந்தார்கள். கண்ணாயிரத்தையும் அம்மாவையும் பின்தொடர்ந்து அடக்க ஒடுக்கமாக நின்றாள் மோகினி. கூடத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் எல்லாம் 50-60 கடந்த முதியவர்களாக இருந்தாலும் பார்வை, பேச்சு, சிரிப்பு எல்லாவற்றையும் அந்த முதுமையோடு பொருத்தமில்லாமல் அசடு வழிந்தது. தன்னை துளைத்தெடுப்பது போல் பார்க்கத் தொடங்கிய அந்த கண்களுக்கு முன் நிற்கவே அருவருப்பாயிருந்தது அவளுக்கு. பணத்தையும் மரியாதை என்ற பெயரில் அவர்கள் செய்து கொண்டிருந்த அவமரியாதையும் ஏற்றுக்கொள்ளாமலே திரும்பி போய்விடலாம் போல கூச்சமாகவும் பயமாகவும் இருந்தது மோகினிக்கு. எவ்வளவு நேரம்தான் கால் கொடுக்க காத்து கொண்டு நிற்பது? கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தவர்களில் மிகவும் முதியவரான ஒருவர் அந்த முதுமைக்கும் வயதுக்கும் பொருந்தாத மைனர் சிரிப்போடு கண்களை ஒரு பக்கமாக சாய்த்து கண்ணாயிரத்தை அருகே கூப்பிட்டு
காதருகே ஏதோ சொன்னார். கண்ணாயிரம் அதே பாணியில் அதே செய்தியை காதருகே வந்து முத்தழகம்மாளிடம் மெல்ல அஞ்சல் செய்தான். மோகினி உட்கார்ந்திரவர்களுக்கு முன் நிற்கவே பிடிக்காமல் மனம் குமரியபடி நின்று கொண்டிருந்தாள். இதையெல்லாம் கவனித்து மேலும் அதிகமாக குமரலானாள். அம்மா மோகினியின் காதருகே வந்து, டி உன்னைத்தானே பொது இடத்துல மாட்டேன்னு சொல்லி 4 பேர் முன்னால் என் மானத்தை வாங்கிப்படாத. நம்மவங்களுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. நாம் இப்படி செய்கிற வளமுறை உண்டு. பெரியவங்களா இங்கே உட்கார்ந்திருக்க 4 பேருக்கு உன் கையால் கொஞ்சம் சந்தனத்தை தொட்டு பூசிட்டு பிறவு மரியாதையை வாங்கிக்க என்று தனிந்த குரலில் முணுமுணுத்தாள். அதுதான் சமயமென்று கண்ணாயிரம் கீழே இருந்து சந்தன கும்பாவையும் பன்னீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு குழைவாக மோகினிக்கு அருகே வந்தார். அவ்வளவில் மோகினி எரிமலையானாள். 2 கைகளையும் இடுப்பில் ஊன்றிக்கொண்டு உலகத்திலேயே மிகவும் கீழ்த்தரமான உணர்ச்சிகளையும் சிறுமைகளையும் அப்போது தன் எதிரே பார்ப்பது போல் சுற்றியிருந்தவர்களை துச்சமாக பார்த்தாள். அவள் எங்கே தாறுமாறாக பேசிவிடப் போகிறாளோ என்ற பயத்தில் கண்ணாயிரத்தின் கைகள் சந்தன கும்பாவோடு நடுங்கிக் கொண்டிருந்தன. மோகினியின் கண் பார்வையில் நெருப்பு பொறி பறந்தது. இவங்க பணம் நமக்கு வேண்டாம். கல்யாணத்துக்கு நான் சும்மா ஆடினதா இருக்கட்டும். புறப்படுமா? புறப்படுறியா இல்லையா என்று வார்த்தைகளை வீசிவிட்டு அம்மா பின்னால் வருகிறாளா இல்லையா என்பதை கூட பார்க்காமல் விறுவிறுவென்று நடந்து அங்கிருந்து வெளியேறினாள் மோகினி. காலில் சலங்கைகள் கோபமாக ஒலிக்க அவள் ஆத்திரத்தோடு தரையையும் அவர்கள் நினைப்பின் சிறுமையையும் ஒரு சேர மிதித்து கொண்டு அந்த தொண்டு நிலைமையை தூ என்று உதறி தள்ளிவிட்டு வெளியேறி சென்றது கூட ரௌத்திரமானதொரு அழகிய அபிநயம் போல் தோன்றியது.